பஞ்சாங்கங்கள் 50 100க்கு எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஆகி வருது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவருடைய ஜாதகத்தை கணிப்பது எளிது. ஆனால் அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டோம்னா ஜாதகத்தை அவ்வளோ ஈஸியாக கணிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே காலண்டர் கூட நிறைய வீடுகளில் நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது முருகன் காலண்டர், விநாயகர் காலண்டர்லாம் 10 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? திருமண பொருத்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இல்லை. அது எப்படி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமானா முடியாது. இது ஜோசியருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம், தசை பொருத்தம் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஒரு காலத்தில் அவங்களுடைய நட்சத்திரம் மட்டுமே நினைவில் இருந்தது. அதுவும் மறந்து போய் பெயரினுடைய முதல் எழுத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் இந்த நட்சத்திரமாக இருக்கலாம்னு அனுமானித்து செஞ்சாங்க, பலன் சொன்னாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அந்த பொண்ணு பேர் வந்து சந்திரா இல்லைன்னா மதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மதினா என்ன அர்த்தம்னா நிலா. அப்போ அவங்க ஜாதத்தில் சந்திரன் பவராக இருந்தால் தான் அந்த பேர் வரும்ன்ற முடிவுக்கு வரும். இப்போ அவங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தது நட்சத்திர நாமம். அது வந்து என்ன அர்த்தமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன அர்த்தமே இல்லாத பேரை வச்சாலும் முதல் எழுத்து இல்லைனா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்களில் அந்த எழுத்து உள்ளே வந்துடணும்னு பார்க்குறாங்க. மேக்ஸிமம் முதல் எழுத்து தான் வைப்பாங்க. அதுக்கு என்ன லாஜிக்கல், நீங்கள் இங்கிலீஷ் பேர் வைக்கலாம், தமிழ் பேர் வைக்கலாம், எந்த அர்த்தத்தை பற்றி அதுக்கு கவலை இல்லை. ஒரே டயத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே கிரக நிலைகள், ஒரே சாரங்கள் இருக்கும்பொழுது எப்படி 2 பேருக்கு பலன் மாறும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 பேரோட பேரை வச்சு அவங்களுடைய ஜாதகத்தில் பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த மற்றும் ஆன்மீகம் குறித்த பல தகவல்களை வரிசையாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பேசிக்காக இந்த பெயர்களை வைத்து பலன் சொல்வதற்கான அந்த வழிமுறைகள் என்ன, இது எப்படி நம்ம பேர்களை வச்சு பலன் சொல்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த பேர்களை கூட்டி சொல்கிறாங்களே, அல்லது இந்த நியூமராலஜியில் இந்த நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் இந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கணும், பரணி நட்சத்திரமாக இருந்தால் இந்த லெட்டர்ஸில் ஆரம்பிக்கணும். இது சரியானதா, அல்லது இதெல்லாம் எதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது? நம்ம சொல்லக்கூடிய நாமநாடின்ற இந்த பெயர்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் எதனுடைய அடிப்படையில் பேசப்படுது? அதில் குறிப்பிட்ட பேர் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்குமா? இப்போ ஒருத்தர் ஜானகிராமன் ஒருத்தர் இருக்கார், பாண்டிச்சேரி முதல்வர் ஜானகிராமன் இருந்தார். இங்கே ஒரு ஜானகிராமன் இருக்கார், அவர் வந்து சாதாரண வேலை பார்க்குறாரு. 2 பேருக்கும் எப்படி ஒரே பலன் எப்படி வரும்? ஒரே பேரில் இருந்தால் அப்படி அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பலன் வரும். அது எப்படி பலனை புரிஞ்சுக்கிறது? இது மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் பார்வையாளர்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய பல தகவல்கள் சந்தேகங்களாக இருக்கலாம். நான் சொல்கிறது ராஜநாடியாக இருக்கட்டும் அல்லது பாரம்பரிய முறையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பலன் நடப்பதற்கு என்னென்ன கிரகங்கள் வேண்டும், அல்லது ஜாதகத்தில் இப்படி இருந்தால் என்ன மாதிரி நடக்கும், அல்லது இந்த ஜோதிடத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, இது மாதிரி நிறைய அடிப்படை கேள்விகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்படி ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதில்களை கேள்வி பதில் நேரம் போல் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம எடுத்து போகலாம். எனவே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பெயர்கள். அப்போ நாம எழுத்துக்கள்னு சொல்கிறாங்களே சார், நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு சொல்கிறாங்களே, இது எந்த அடிப்படையில் கிரியேட் ஆகப்பட்டது அப்படின்னா, ஒரு காலத்தில் ஜாதகம் பார்ப்பது அல்லது ஜாதகம் எழுதுவது அப்படிங்கிறது சாதாரணமாக எந்த குடும்பத்துலேயும் நடைமுறையில் இல்லை. பொதுவாக ஜாதகம் எழுதுவதற்கு பஞ்சாங்கங்கள், இப்போ நீங்கள் போய் ஒரு நாட்டு மருந்து கடை, உங்கள் ஊரில் இருக்கும் மேக்ஸிமம் நாட்டு மருந்து கடை, இந்த மருந்து விற்கிறவங்க, இந்த ஒரு மாதிரி பழைய விஷயங்கள் விற்கிறவங்க, மரபு சார்ந்து இந்த பூஜை சாமான்கள் விற்கிறவங்களுடைய கடைகளில் போனீங்கன்னா பஞ்சாங்கம் இப்போ 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் ஒரு காலத்தில் பஞ்சாங்கத்தை யாரும் பெருசாக வாங்குறதுக்கு அவ்வளோ பணத்தை கொடுத்து பஞ்சாங்கம் வாங்க முடியாது. ஒன்று அதுக்கு முன்னால் பஞ்சாங்கமே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் இல்லாமல் எப்படி சார் இந்த கணிதங்கள் செய்வாங்க? இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு 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 பணம் போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணிக்கிருந்தீங்க? ஏதாச்சும் ஒரு பேங்க் போகணும், இல்லாட்டினா அந்த பணம் போடுறதுக்குன்னே ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் பணத்தை போடணும், இப்படி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஜிபேல பணம் போடுறீங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணுறீங்க, நெஃப்ட் பண்ணுறீங்க, 5 லேக் வரைக்கும் லிமிடேஷன். இது மாதிரி ஜோசியத்திலேயும் வளர்ந்து வந்த நிலை தான் இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஆப்பில் சாஃப்ட்வேரில் ஜாதகம் போடலாம், மென்பொருள் எல்லா விஷயத்துலையும், கம்ப்யூட்டர்லேயும் சரி, மொபைல்லையும் சரி, ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எல்லாத்துலேயுமே ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. பஞ்சாங்கங்கள் 50 100க்கு எல்லாத்துக்கும் பிரிண்ட் ஆகி வருது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவருடைய ஜாதகத்தை கணிப்பது எளிது. ஆனால் அப்படியே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டோம்னா ஜாதகத்தை அவ்வளோ ஈஸியாக கணிக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே காலண்டர் கூட நிறைய வீடுகளில் நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முருகன் காலண்டர், விநாயகர் காலண்டர்லாம் 10 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? கரெக்டாக வருஷ பிறப்பில். அப்புறமா நம்மளுக்குலாம் ஒரு கொஞ்சம் வயசு ஒரு 2000 2005 அந்த வாக்கில் வரும்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய கடைகள் தான் காலண்டரே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. சரிதானே? அப்போ அதற்கு முன்னால் காலண்டர் 10 ரூபா, 12 ரூபா, 13 ரூபா, 9 ரூபா, 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். அப்போ காலண்டர் தான் நட்சத்திரம்னு இருக்கும். நிறைய வீடுகளில் காலண்டரே இருக்காது. நான் சொல்கிறது வந்து இப்போ புதுசாக இருக்கவங்களுக்கு வேணால் கொஞ்சம் புதுசாக தெரியலாம், பழைய ஆளுகளுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். காலண்டர் இருந்தது, காலண்டர் பக்கத்து வீட்டில் காலண்டர் போய் பார்த்தது, ரேடியோவில் தேதி தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னால் பஞ்சாங்கங்கள் பெருசாக கிடைக்காது எங்கேயும்.
அப்போ ஜோதிடர்கள் கண்களால் பார்த்து குறிப்பிட்டு எழுதின காலங்களும் இருக்குது. அப்போ அந்த காலங்களில் இந்த ஜாதகத்தை எழுதி கொடுப்பதற்கு நிறைய கட்டணங்கள் கேட்பாங்க. நிறைய ஊர்களில் இடத்த எழுதி வச்சுலாம் ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பழைய வரலாறுகள் படிச்சிங்கன்னா இந்த ஜமீன்தார்கள், ஊரில் மிராசுதாரர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், இது மாதிரி பிள்ளைகளுடைய வீடுகளில் அதுலேயும் மொதல் 2 பிள்ளைகளுக்கு தான் வந்து ஜாதகம் எழுதுவாங்க. அதற்கப்புறம் பூரா எக்ஸ்பென்சிவ்ன்றனால அதை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மொதல் 2 இதுக்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜோசியரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய பண்ணை வீட்லேயோ தோட்டத்து வீட்லேயோ தங்க வச்சு அவர் 1 மாதம் இருந்து எழுதி பலன்லாம் பக்காவாக எழுதி ஓலையெல்லாம் எழுதி கொடுத்து நமக்கு நோட்டில் போட்டு எழுதி கொடுத்துட்டு போவார். அப்போ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்த ஒரு ஜாதகத்தை ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாருனாலும் எழுத முடியாத ஒரு சூழல். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, பிள்ளையோட நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும் அப்படின்றத என்ன செய்வாங்க, அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு யார்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டால் இப்போ நிறைய பேருக்கு, இப்போ என்னுடைய வயசுக்கு ஒரு 45-40-45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சே என்னுடைய ஃப்ரெண்டுகள் நிறைய பேருக்கு அவங்களுடைய நட்சத்திரம் மறந்துருக்கும். நிறைய பேர் வந்து சார் எனக்கு நட்சத்திரம் தெரியல, ராசி மட்டும் இந்த ராசின்னு தெரியும். நிறைய பேருக்கு ராசியே வந்து டவுட்டாக இருக்கும். அந்த காலத்து அப்படி நம்ம இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு முன்னாள் ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு நட்சத்திரம் கூட மறந்து போயிருக்கும். ஆனால் பிறந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பிள்ளைக்கு நட்சத்திரம்னு சொல்லி அம்மா பேசியிருக்கோம். அம்மா 12 பிள்ளையை பெற்று வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ 12 பிள்ளையை பெற்று வச்சுருக்கப்போ யாருக்கு என்ன நட்சத்திரம்னு அம்மாவுக்கு குழப்பமாகி போயிடும். பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்ற அளவுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கும்போது அப்போ பேர்களை வைத்து இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை புரிந்து கொள்வதற்காக ஸ்டாண்டர்டாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த நாம எழுத்துக்களில் வைக்கணும்னு ஒரு தடவை ஜோசியரை போய் பார்த்தா சொல்லிடுவார். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்களை ஆரம்பிக்கிற மாதிரி பேர்களை வச்சு விட்ருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து நட்சத்திரம் மறந்து போயிடும், ராசி மறந்து போயிடும், எல்லாமே மறந்து போயிடும். அப்போ இவருக்கு கல்யாணம் பார்க்கணும், காது ஊத்து கல்யாணம், இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது, நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு எது சரியானது, என்ன பொருத்தம் பார்க்கணும், இது மாதிரி நிறைய தகவல்களுக்கு ஜோசியர்கிட்ட போகும்பொழுது அவர் என்ன செய்வார்னா, ஜாதகருடைய நட்சத்திரம் கேட்பார், ஜாதகம்லாம் இல்லைங்களா ஒரு காலத்தில். அப்போ என்ன செய்வாங்கன்னா, பெயர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பெயரினுடைய முதல் எழுத்து என்ன நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்த்து இவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய அனுமானத்தில் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை இந்த ஜாதகருக்கு பொருத்துவாங்க. அதனால தான் இந்த திருமண பொருத்தம் நட்சத்திரத்தை சார்ந்து அமைஞ்சிருக்கு. திருமண பொருத்தத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இல்லை. அது எப்படி ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமானா முடியாது. இது ஜோசியருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம், தசை பொருத்தம் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஒரு காலத்தில் அவங்களுடைய நட்சத்திரம் மட்டுமே நினைவில் இருந்தது, அதுவும் மறந்து போய் பெயரினுடைய முதல் எழுத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் இந்த நட்சத்திரமாக இருக்கலாம்னு அனுமானித்து என்ன செஞ்சாங்க, பலன் சொன்னாங்க. அப்போ இந்த பெயர்களுடைய தன்மை இங்கிருந்து இப்படி தான் ஆரம்பிக்குது ஜோசியத்தில். அடுத்து என்ன செஞ்சாங்க, நியூமராலஜி அப்படிங்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ள ஹீரோ அப்படின்றவர் வந்தார். அப்புறமா வந்து வைத்தியநாதன் ஒரு 4-5 பேர் வந்தாங்க. வந்து நியூமராலஜி கொஞ்சம் பெருசாகவே வளர்த்து வரும்பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு இந்த லெட்டர், பிக்கு இந்த லெட்டர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் இத்தனை நம்பர் போட்டு உங்களுடைய பேர்களை மொத்தமாக எழுதி அதை எல்லாம் கூட்டி இத்தனை நம்பர் வரணும், அதில் முதல் எழுத்து கடைசி எழுத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கால்குலேஷன் பண்ணி நம்மளுடைய பிறந்த தேதி அதனுடைய கூட்டு, பெயரினுடைய கூட்டு, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இவருக்கு இப்படி இருக்கலாம்னு பலன் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுத்துக்களை இந்த நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்துன்னு வச்சு அதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்களினுடைய நம்பர்ஸை போட்டு அதை கூட்டி ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எதுவுமே அந்த பெயருக்கும், அந்த பெயர் இப்போ வந்து டி அப்படின்னு ஆரம்பித்து அந்த டியில் ஆரம்பிக்கக்கூடிய பேர் என்ன அர்த்தத்தில் இருந்தாலும் டிக்கான லெட்டர் ஒன்று தான் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இந்த பேருக்கான மீனிங்கை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் யோசிக்கிறப்ப இப்போ நானும் அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பேர் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்மளோட இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பெயர் என்ன மீனிங்கில் வருது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அந்த பொண்ணு பேர் வந்து சந்திரா இல்லைன்னா மதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மதினா என்ன அர்த்தம்னா நிலா. அப்போ அவங்க ஜாதத்தில் சந்திரன் பவராக இருந்தால் தான் அந்த பேர் வரும்ன்ற முடிவுக்கு வரும். இப்போ அவங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தது நட்சத்திர நாமம், அது வந்து என்ன அர்த்தமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன அர்த்தமே இல்லாத பேரை வச்சாலும் முதல் எழுத்து இல்லைனா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்களில் அந்த எழுத்து உள்ளே வந்துடணும்னு பார்க்குறாங்க. மேக்ஸிமம் முதல் எழுத்து தான் வைப்பாங்க. அதுக்கு என்ன லாஜிக்கல், நீங்கள் இங்கிலீஷ் பேர் வைக்கலாம், தமிழ் பேர் வைக்கலாம், எந்த அர்த்தத்தை பற்றி அதுக்கு கவலை இல்லை. அடுத்து நான் சொல்கிறது, எந்த பேர் வச்சாலும் அதில் 2 ஈ 3 ஆ அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டீங்கன்னா நான் நம்பருடைய வேல்யூ கூடிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்திபனுக்கு வந்து THI போட்டால் ஒரு வேல்யூ, THEE போட்டால் ஒரு வேல்யூ, BN அப்படின்னு போட்டால் ஒரு BIN போட்டால் ஒரு வேல்யூ, PIN போட்டால் ஒரு வேல்யூ. இந்த மாதிரி ஒரே லெட்டருக்கு வேறு ஸ்பெல்லிங் மாற்றும் பொழுது வேல்யூ மாறுது அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் நியூமராலஜி, நேமாலஜி. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தெளிவாக புரிஞ்சுக்கணும், இது பெயர்களின் அர்த்தங்களின் அடிப்படையில் வருவது. பெயர்கள் அப்படின்னாலே பொதுவாகவே காரண பெயர் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அப்போ காரண பெயர்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு பெயருக்கு. அப்போ ஒரு பெயர் என்ன காரணம், அப்போ நிலா அப்படின்ற பேர், மதி அப்படிங்கிற பேர், சந்திரா அப்படிங்கிற பேர்,
இது எல்லாமே சந்திரனை குறிப்பது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பவரானால் தான் இந்த பேர் வரும் அப்படிங்கிறது தான் பேசிக் லாஜிக். அப்போ இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்லா விஷயங்களையும் நாம் கிரகங்களாக பிரிக்க போகிறோம். இப்போ பிருந்தா இல்லைன்னா துளசி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. துளசி என்பது ஒரு மூலிகை. அப்போ மூலிகை எதை குறிக்குது அப்படின்னா புதனை குறிக்குது. அப்போ துளசி என்ற பெயர் வைத்திருப்பவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய பேர் வந்து சிவா அப்படின்னா சிவாங்கிறது என்னது? சூரியன். சிவான்ற ஜாதகத்தில் சூரியன் பவராக இருந்தால் தான் அவருக்கு சிவான் பேர் வரும். அப்போ சிவான் பேர் வந்தால் சூரியன் பலமானால் என்ன பலன் நடக்குமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் பவர்ஃபுல் ஆச்சுன்னா அதிகாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறக்கிறதுல டிலே. அதனால தான் நிறைய சிவா அப்படிங்கிறவங்க பேருக்கு குழந்தை பிறக்கிறது சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை இருக்கும். தந்தையுடைய அன்பு கிடைக்கிறதுல டிலே. அரசு உத்தியோகத்தின் வழியாக வருமானங்கள், சொந்த தொழில் வருமானங்கள்லாம் கிடைக்கும். தலைவலி, டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். தந்தையுடைய அனுகூலங்கள் கம்மியாக இருக்கும். குழந்தை சம்பந்தமான விஷயத்துக்கு பிரச்சனை வர்றதுக்காக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ என்னன்னா சிவா அப்படிங்கிற பேர் ஒன்று தான். அப்போ இதே மாதிரி சிவா இன்னொருத்தர் இருக்காரே சார், அவருக்கு என்ன நடக்கும்னா அவருக்கும் அதே தான் நடக்கும். ஆனால் அவருடைய தொழில் சிலது மாறி இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஜாதத்தில் சிவான்ற பேர் சிவகுமார்னு இருக்கலாம். அல்லது சிவான்ற பேர் வேற ஒரு பேரை அவங்க கூப்பிடலாம். அவங்க ஜாதத்தில் வேற இன்னும் 2-3 கிரகங்கள் பவராக இருக்கலாம். நம்ம 2 சிவாவை எடுத்து வச்சிட்டோம்னா இந்த சிவாவுக்கு சூரியன் பவர், இந்த சிவாவுக்கும் சூரியன் பவர். அப்போ சூரியனுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் 2 பேருக்கும் நடந்துடும். ஆனால் இவருடைய ஜாதத்தில் சுக்கிரன் பவர், சுக்கிரன் சூரியன் பவர், இந்த ஜாதத்தில் புதன் சூரியன் பவர்னா இவருக்கு ஒரு பலன், இவருக்கு ஒரு பலன், சின்ன சின்ன மைல்டு டிஃப்ரெண்ட்ல அப்படியே ட்ராக் மாறிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரே டயத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒரே ராசி, ஒரே லக்னம், ஒரே கிரக நிலைகள், ஒரே சாரங்கள் இருக்கும் பொழுது எப்படி 2 பேருக்கு பலன் மாறும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 பேரோட பேரை வச்சு அவங்களுடைய ஜாதத்தில் இப்போ ஒரு ரெண்டு ஜாதகம் எடுக்கிறோம், ஒரே ஜாதகத்தை எடுக்கிறோம், இரட்டை குழந்தைகள் ஜாதகம். இவங்க 2 ஜாதத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் பவராக இருக்கு. அப்போ இதே ஜாதகம் தான் இதுன்றப்ப இதுலேயும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் தான் பலமாக இருக்கும். இவருக்கு வந்து முருகன் பேர் இருக்கும், சரிங்களா? இவருக்கு வந்து லட்சுமணன் பேர் இருக்கும். அப்போ இவருக்கு வந்து செவ்வாயும் இவருக்கு சுக்கிரனும் அதிகாரமாக இருக்குது. அப்படின்றப்ப இவருடைய பிரச்சனை இது, இவருடைய பிரச்சனை இது, இவருடைய நன்மை இது, இவருடைய தீமை இதுன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ பேர் என்பது அர்த்தத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. நம்ம சொல்கிறது அதுதான். அப்போ பேர்களுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு அர்த்தம் புரியாது. ஓகேங்களா? இப்போ நந்தா அப்படின்னா நந்தன் அப்படின்னா நந்தன்னா குழந்தைன்னு அர்த்தம். அப்போ குழந்தையை வந்து குருவாகவும் குறிக்கலாம், சூரியனாகவும் குறிக்கலாம். அப்போ நந்தகுமார் அப்படின்னா சூரியன், குரு, புதன், சந்திரன் அந்த 4 கிரகங்களும் பலமானதான் நந்தகுமார்னு பேர் வரும். மணி அப்படின்ற பேர், மணிகண்டன், வேலு, இது மாதிரி ஆயுதங்கள், உலோகங்கள் சம்பந்தமான பேர்கள் வரது எல்லாமே சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் வரும். அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தா ஆக்ரோஷமான கடவுள்கள். ஆக்ரோஷமான கடவுள்னா யாரு? ஒரு மாதிரி ஸ்கார்பியன் கிங் மாதிரி, ஒரு போர் கடவுள் மாதிரி, காவல் கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம்? சனி செவ்வாயோட, சனி சூரியனோட இணைச்சிடலாம். அப்போ முனியாண்டின்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்க. சனியும் சூரியனும் இணைஞ்சிருந்தா தான் அவருக்கு முனின்னு பேர். புரியும் நினைக்கிறேன். அப்போ சபரிநாதன் பேர் வச்சுக்கிறாங்க. அது சனி செவ்வாய், நாதன்கிறது குழந்தை. அப்போ குரு சேர்ந்துடும். அப்போ இது மாதிரி கிரகங்கள் சேர 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 புது புது பேர்கள் நம்ம கிரியேட் பண்ணி, அப்போ இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா ஒரு கிரகம் என்ன மீனிங், அந்த மீனிங்கினுடைய காரகம் என்ன, அந்த காரகத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம் என்ன, அந்த கிரகம் அந்த ஜாதத்தில் வலுவானால் அந்த பிரச்சனை. அப்போ அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு பேரை கேட்ட உடனே பேரினுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு, அந்த அர்த்தத்துக்கான கிரகங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பேரை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ கார்த்திகானா என்ன? கார்த்திகா அப்படிங்கிறது வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால், கார்த்திக் என்பதும் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால், கார்த்திகாயினி, கார்த்திகேயன், கார்த்திக்கு, இந்த மாதிரி சிவகார்த்திக், இந்த மாதிரி எந்த பேர் வந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதங்களை ஏற்படுத்துகிறது. நிறைய பேருக்கு லவ் ஃபெயிலியர், கல்யாண டிலேலாம் ஆகிறதுல அந்த கார்த்தின்ற பேர் இருக்குது. அடுத்து வினோதா, வினோதினி, வினோத்து, நவீன், நவீனா, அபிராமி, அபினேஷ், அபினாஷ், இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சம்திங் இந்த ஏதோ ஒரு வினோதமான ஒரு உணர்வுகள், எப்பயுமே மனசுக்குள்ள புது புது பிரச்சனைகள், நரம்பு, தோல், முடி உதிர்தல். அப்போ முடி உதிர்றவங்களுடைய ஜாதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சந்திரனும் ஒன்றா இருக்கும். அப்போ புதன் சந்திரன் ஒன்றா இருந்தால் நான் சொன்ன பேர்லாம் வரும். அப்போ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் இணையும் பொழுது அல்லது ஒரு கிரகம் பலமடையும் பொழுது அந்த கிரகங்களுடைய பேர்களை ஜாதகருக்கு வைத்து விடுகிறது. சார் நாங்கள் தான் பேர் வச்சோம் அப்படின்னா நீங்கள் தான் பேர் வச்சிங்கன்னு நம்புறீங்க. ஆனால் ஜாதகம் தனக்கான பேர்கள் தானாகவே உங்கள் மூலமாக சூஸ் பண்ணி வச்சுக்குதுன்றது தான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் பேர் மாற்றினாலும் அதே பிரச்சனை இன்னொரு பேரில் வரும், அவ்வளோதானே தவிர உங்களுடைய ஜாதக அமைப்புகள் மாறவே மாறாது. எனவே நாம் பார்ப்பது ஒரு ஜாதகத்தில் அப்போ வந்து சந்திரனுடைய பேர்கள்னு பிரிச்சுக்கிட்டா தேவி, ராணி, உமா, பாரதி, மனோ, சரிங்களா? அப்போ என்னன்னா இது வந்து ஒரு பெண்களுக்குன்னு உண்டான பேசிக் பேர்கள். சூரியனுடைய பேர்கள் சிவா, ரவி, சங்கர், பாஸ்கர், பிரகாஷ். பெண்களில் நித்யா, ரம்யா, சத்யா, சூர்யா, இந்த மாதிரி பேர்கள். புதனுடைய பேர்கள்ன்றது வந்து கவிதா, சங்கீதா, கீதா, ஹரிணி, ஹரீஷ், கோபி, முரளி, கோபால், இந்த மாதிரி பேர்கள் எல்லாம். செவ்வாயுடைய பேர்கள், முருகனுடைய பேர்கள் எல்லாமே செவ்வாயினுடைய பேர்கள் தான். சுக்கிரனுடைய பேர்கள் ஆடம்பர பொருள்கள், லட்சுமி, செல்வி, சித்ரா, லதா, அழகு சம்பந்தமான பொருள்கள் எல்லாமே அழகு, இனியால், இந்த மாதிரி பேர்கள். புதனுடைய பேர்கள் நம்ம பேசியாச்சு. குருவுடைய பேர்கள் எல்லாமே வந்து தங்கம், தங்கராஜ், சொர்ணலதா, ஹேமலதா, இந்த மாதிரி பேர்கள் வரும்.
சனியினுடைய பேர்கள் சாந்தி, ஈஸ்வரி, அஞ்சலி, இந்த மாதிரி பேர்கள் வரும். அப்போ இந்த பேர்கள் எல்லாமே ஒரு ஜாதத்தில் சனி அதிகாரமாக இருக்குது, சாந்தி அப்படிங்கிற பேர் இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா இடுப்பெலும்பு, நரம்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். எனவே நாம் ஒரு பேரை வைத்துக்கொண்டு அவருக்கு வரக்கூடிய நோய்கள், அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அவருடைய தொல்லைகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். இதற்கு காரகமான கிரகங்களை பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.